ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் ரேடியன் அந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த டிவிஎஸ் ரேடியான் பைக்கை ஆல்ரவுண்டர் பைக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிவிஎஸ் ரேடியான் பைக்கில் பார்க்குறதுக்கே பிடிச்சது இந்த பைக்கோட லுக்கு தாங்க. செம கிளாசிக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 இந்த டிவிஎஸ் ரேடியன் பைக்கில் நியூ மாடர்ன் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் நியூ மாடர்ன் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து 2 மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் த்ரோட்மே நியூ ஃபியூச்சர்ஸ் மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டிங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஃபியூல் டேங்க் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் பைக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியுங்களா? இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கீழே விழுந்துருச்சுன்னா கூட மெயின் பேனல்ஸ் எதுவுமே இந்த பைக்கில் அந்த அளவுக்கு எதுவும் அடிப்படாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா சாலிடாக பர் லிட்டருக்கு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே தருது இந்த பைக். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து லுக் வைஸ் அண்டு மைலேஜ், பில்டு குவாலிட்டி எல்லாமே இந்த பைக் இந்த 2026 செமையாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் அண்டு சிட்டி டிராஃபிக்கில் கூட ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குதுங்க. இந்த பைக் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.